நம்ம இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிக் சர்க்கியூட், அதாவது லார்ஜ் சர்க்கியூட்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்திருக்க டெம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரீகான் டெம்பிள். இங்கே பாருங்க, ஸோ இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், தேவதானா அவங்க மொழியில் தான் போட்டிருக்காங்க, தேவதைங்கிறது தான் அப்படி போட்டிருக்காங்க. இதை நம்ம அசுரர்கள்னு சொல்லலாம்ல. இங்கே எவ்வளோ அழகான ஒரு லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்தாலே லிங்கம் தான். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம முன்னால் பார்த்தீங்கன்னா டான்சிங் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. இதுதான் நம்ம வந்து அடுத்து வந்திருக்க டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீப்பான் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம் கிட்டத்தட்ட. ஸோ இங்கேருந்து நம்ம இப்படி உள்ளே போகணும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ நம்ம வந்து அந்த குளத்துக்கு நடுவில் எப்படி நடந்து போய்ட்டுருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு 4 திசை இருக்குது பார்த்தீங்களா, 4 திசையில் வந்து தண்ணி விடும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அந்த லார்ஜ் சர்க்கியூட்டில் அடுத்து வந்திருக்க டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாசோம். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இதுவுமே இந்த வேர்ல்ட்ஸ் மோனுமெண்ட் ஃபண்டை வச்சு தான் இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. மரத்தை பாருங்கள், செம்மையாக வளருதுங்க அந்த மரம். ஓகேங்க, இந்த டாத்தோம் அப்படிங்கிற ஃபுல்லாக டெம்பிள் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்க, இந்த கடையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கோம். அதாவது பேக்கரியில் வந்து பன் வாங்கியிருக்கோம். 4 பேருக்கு வாங்கியிருக்கோங்க. $6 தான் இருக்குது, ரொம்ப சீப்பு, நல்லாவும் இருக்குதுங்க. பாருங்கள், மாஸ்டர் பேக்கரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேக்கரியில் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே டொமோ கஃபே அப்படிங்கிற ஒரு கஃபேயில் வந்துட்டு நம்ம வந்துட்டு காஃபி டீ மட்டும் சொல்லியிருக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்துட்டு வந்து கம்போடியன் லைம் ஜூஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து ஹனி லெமன். இது என்னங்கண்ணா, இது என்னது? இது வந்து ஃப்ரெஷ் மில்க் வித் வெனிலா. இது வந்து ஹாட் அமெரிக்கன் லாட்டே. இதுவும் ஹனி லெமன். சாக்லேட் ஐஸ். சாக்லேட் ஐஸ். ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கம்போடியாவில் சியாம் ரீப்பில் இருக்கிறோம். நீங்கள் போன எபிசோட் வந்துட்டு நம்ம இந்த ஸ்மால் சர்க்கியூட் உள்ள டெம்பிள் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்க, நம்ம இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிக் சர்க்கியூட், அதாவது லார்ஜ் சர்க்கியூட்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்மால் சர்க்கியூட், பிக் சர்க்கியூட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. ஸ்மால் சர்க்கியூட்னா எல்லாம் ஒவ்வொரு டெம்பிளுக்கும் மேபி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்மால் சர்க்கியூட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சில டெம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சில டெம்பிள்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சர்க்கியூட், பிக் சர்க்கியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே இந்த அங்கோர் வாட்டில் அந்த பார்க்குக்குள்ளே வர்றது தான், அங்கோர் வாட் டெம்பிள் உள்ள பார்க்குக்குள்ளே வர்றது தான். இப்போ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் லார்ஜ் சர்க்கியூட்டும் பார்க்கலாம், ஸ்மால் சர்க்கியூட்டும் பார்க்கலாம். எல்லாமே ஒரே டிக்கெட்டுக்குள்ளே அடங்கிடும். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் வர்றதா இருந்தால், நீங்கள் எல்லா பார்க்கும் எல்லா டெம்பிளும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறதா இருந்தால், நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த 3 days பாஸாவது வாங்குங்க. இல்லை நான் செலக்டிவாக தான் பார்ப்பேன், எல்லாமே எனக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறதா இருந்தால் 1 day பாஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா 3 days பாஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 7 நாளில் ஏதாவது 3 நாள் சூஸ் பண்ணி போய்க்கலாம். கண்டினியூஸாக 3 நாள் போகணும்லாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி 1 day பாஸ் வாங்கிட்டிங்கன்னா 1 நாள் தான் போக முடியும். ஆனால் இந்த 7 நாள் பாஸ் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், மாதம் 30 நாளில் ஏதாவது 7 நாள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே நல்லது தான். ஸோ உங்களுக்கு நான் வந்து எல்லா டெம்பிளையும் நான் பார்க்கணும், லார்ஜ் சர்க்கியூட்டும் பார்க்கணும், பிக் சர்க்கியூட்டும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுற ஆளாக இருந்தால் நான் சஜஸ்ட் பண்ணுறது 3 days பாஸ், அதாவது $62 அந்த இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம லார்ஜ் சர்க்கியூட்டில் உள்ள ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். வாங்க, அது என்ன டெம்பிள்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்திருக்க டெம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரீகான் டெம்பிள். ஸோ இதுலேயே கிளியராக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 1881 1220 வரைக்கும் கட்டிருக்காங்க. அதாவது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு டெம்பிளுங்க. இதை கட்டினது யாருன்னா ஜெயவர்மன் 7ஆம் ஜெயவர்மன் தான் கட்டியிருக்கிறாரு. இது வந்துட்டு லோகேஸ்வரா அண்ட் மகாயான புத்திசம், அதுக்கு அடுத்து புத்திசம் ஆட் பண்ணிக்காங்க. பட் லோகேஸ்வரனா நம்ம சிவன் தான். ஸோ அவரை பற்றின ஒரு இதுதான் இங்கே கோயிலாக இருக்குது. வாங்க, நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக எல்லா டெம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட டிக்கெட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க.
அதில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ வித்து உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த டிக்கெட்டில், டேட்டு எந்த டேட்டுங்கிறது கிளியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை உள்ளே விடுவாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு டிக்கெட்டை செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே உள்ளே வந்துடும். இல்லைனா இப்போ பார்த்தீங்கல்ல ஒருத்தர் வந்துடலாம், அவர்கிட்ட வந்து உங்கள் டிக்கெட்டை காமிச்சு அவர் செக் பண்ணிவிட்டு தான் அவங்கள உள்ளே அனுப்புவாருங்க. பாருங்கள், பெரிய கற்களாலான அந்த சிலைகள் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம நீங்கள் போன அந்த ஓகேங்க, நம்ம வந்துட்டோம் இந்த கோயிலுக்குள்ளே. இங்கே பாருங்கள். ஸோ வழக்கம் போல் ஒரு நாகம் இருக்கும். இதில் அது பக்கத்தில் இருக்க அந்த இது உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னத்துக்கு. ஆமாங்க, இந்த நாகத்தை வந்துட்டு பார்க்கடலை கடைஞ்சி அது அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்கன்னு நம்ம ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பல்ல, அந்த ஸ்டோரி தாங்க இங்கே இவ்வளோ பெரிய சிலையாக போட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறவங்கலாம் அசுரர்கள். அவங்களோட ஃபேஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டெரராக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் தேவர்கள். அவரோட ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு இதாக இருக்கும். ஸோ இங்கே அசுரர்கள் தேவர்கள்ங்கிறவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அசுரர்களை வந்துட்டு காட், இவங்களை வந்து டெவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், அவரோட எல்லா தலையை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்கள். ஸோ தலையை எடுத்துட்டால் அதோட அடையாளம் தெரியாது பாருங்கள். ஸோ அதான் அவங்களோட எண்ணம், வேறு ஒன்றும் இல்லை. இவரை தலையை சேதப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் ஏதோ விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனாலும் டோட்டலாக சேதம் அடைஞ்சிருச்சு. இங்கே தேவர்களோட தலை ஒன்று தான் இருக்குது, 1-2 தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இங்கே ப்ரீகான்குள்ளே டெம்பிள்குள்ளே போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். ஆக்சுவலாக இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா யாருக்காக கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் ஆக்சுவலாக 3 கடவுள்களை பார்க்கலாம். ஒன்று வந்து மெயின் வந்து சிவன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். 2வது விஷ்ணு. ஆக்சுவலாக விஷ்ணு அண்டு சிவன், அதை தாங்க அவங்க 2 பேர் தான் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்போடியாவில் உள்ள எல்லா கோயில்கள்லையும் அதிகமாக இது பண்ணுறாங்க. எஸ்பெஷலி விஷ்ணு அதிகமாக இது பண்ணுறாங்க. விஷ்ணு, சிவன், பிரம்மாவும் நிறைய டெம்பிளை பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த டாப் ரூம் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் பார்த்தோம். அது வந்துட்டு பிரம்மாக்காக டெடிக்கேட்டடாக கட்டினது. அதையுமே இந்த கோயிலை கட்டின அதே ஜெயவர்மன் 7 தான், 7ஆம் ஜெயவர்மன் தான் கட்டியிருக்கிறாரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கோர் தாம் அப்படிங்கிற டெம்பிளையும் அவர் தான் கட்டியிருக்காருங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம முடிய உள்ளே வந்தோன்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், வேர்ல்ட்ஸ் மோனுமெண்ட் ஃபண்ட் விசிட்டர் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி இந்த கோயிலை பற்றின சில தகவல்களை இங்கே போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்க, இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கோயிலை பற்றின சில தகவல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரீகான் டான்ஸிங் இந்த ரெயின் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காருங்க. பாருங்கள், அந்த மழை பெய்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயில் பற்றின சில தகவல்களை நம்ம பார்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த பாதுகாக்க பணியில் ஈடுபட்டவங்க. ஸோ அவங்களெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. கோயில் எப்படி இருக்கு பாருங்கள். எல்லா கோயிலையும் இந்த மாதிரி ஒரு மரம் வந்து எல்லாத்தையும் அப்படி மறைச்சிருதுங்க. எப்படி தான் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. பாருங்கள், கிரேட்டஸ்ட் புத்தஸ்ட் கிங்கா. ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து வந்ததோட ஒரு இது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஜெயவர்மன் 7 வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல புத்திஸ்ட் லீடர் அப்படிங்கிற மாதிரியே போட்டிருக்கேன். மாஸ்டர் ஃபுல் லீடர் புத்திஸ்ட் டிவோட் புத்திஸ்ட்னு போட்டாங்க பாருங்கள். அப்படி இங்கே இந்த மாதிரி கோயிலில் கட்டுறாரு. He turned from Hinduism to his procedures and established Mahayana Buddhism as the state religion. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்களோட முன்னோர்கள் வந்து ஹிந்துயிசத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்துட்டு அதிலேருந்து புத்திசமாக மாற்றிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதை தாண்டி இந்த கோயில் எப்படி ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்திருக்கு பாருங்கள். ஸோ 1993 இந்த போட்டிருக்காங்க. ரொம்ப ஃபுல்லு காடுகளால் ஃபுல்லாக மூடப்பட்டுருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்த பிக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ 2011 மீண்டும் புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதை வந்து டோட்டலாக கண்டுக்காமலே விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த யுனெஸ்கோ இவங்கெல்லாம் வந்து இந்த இதை கொஞ்சம் மீட்படுப்பு பணியில் ஈடுபட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்கங்க. ஸோ இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், தேவதானா அவங்க மொழியில் தான் போட்டிருக்காங்க. தேவதைங்கிறது தான் அப்படி போட்டிருக்காங்க. இதை நம்ம அசுரர்கள்னு சொல்லணும்ல, நம்ம அந்த வெளியில் கூட நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த. அப்புறம் இது பார்த்து கருடன்
இந்த பக்கம் அப்சரா ஓவியங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதுங்க. இது நாகா. இது வந்து நீங்கள் கம்போடியாவில் எல்லா டெம்பிள்லையுமே பார்க்கலாம். அங்கே பாருங்கள், நம்ம அப்படியே நம்ம கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். எப்படி இருக்கு பாருங்கள் பாதை. இதெல்லாம் ஃபுல்லாக முன்னாடிலாம் காடால் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணி இப்போ நம்ம கொஞ்சம் மக்கள்லாம் போயிட்டு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயிலை கட்டினது யாருன்னா ஜெயவர்மன் 7 அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதே ஜெயவர்மன் 7 தான் நம்ம இதுக்கு முன்னாடி போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டாப் ரோம் அப்படின்னு ஒரு பிரம்மாவோட ஒரு டெம்பிளை பார்த்துருப்போம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கோயில் கட்டினது இவர் தான். அப்புறம் பாயோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள், அதுலேயுமே பிரம்மா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு புத்தரை சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டெம்பிளுமே இவர் தான் கட்டியிருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வழிபடுறது வந்து விஷ்ணு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவன் அண்ட் பிரம்மா, இவங்கள தான் அதிகமாக இங்கே வழிபடுறாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த பார்க்குறீங்க இல்லையா, அந்த ப்ரீகான் அப்படிங்கிற இந்த டெம்பிள், இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியாகவே இருந்திருக்குங்க. ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்திருக்கு, ஒரு பல்கலைக்கழகம், அப்புறம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு ஆஃபீஸாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு சிட்டியுமே இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து நாளடைவில் அந்த பராமரிப்பு இல்லாமல், நீங்கள் யாருமே ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா, உள்ளே வரவே முடியாத அளவுக்கு நான் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காசு கொடுத்துருக்க யாருன்னு பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோனுமெண்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு, அதிலிருந்து காசு அவங்ககிட்ட வந்து வாங்கி இந்த டெம்பிளை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிறைய காசு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா $1,00,000 $2,00,000 அந்த மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கோயில் எப்படி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வந்துட்டு நம்ம இது நேற்று வந்துட்டு இதே மாதிரி ஒரு டெம்பிள் பார்த்தோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயில்கள் வந்துட்டு நிறைய கோயில்களில் கிட்டத்தட்ட எல்லா கோயில்கள்லையுமே 4 வழி இருக்குங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 வழி இருக்கும். ஓகேங்களா. எல்லா பகுதியிலேருந்து மக்கள் என்ட்ராகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு கடவுளோட தலையை மட்டும் எடுத்துக்காங்க, தெரியுதுங்களா. வாங்க அப்படியே நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இங்கே லிங்கம் அதெல்லாம் உடச்சி எடுத்துட்டாங்க பாருங்கள். இங்கே எல்லா கோயில்கள்லையுமே மோஸ்ட்லி லிங்கம் இருக்குதுங்க. இங்கேயும் ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே டேமேஜ் ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, தெரியுதுங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ள இந்த சுற்றி ஒரு சிட்டியாக இருந்ததுக்காக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலே மக்கள் இந்த கோவிலை சுற்றியாக வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேயே ஒரு யூனிவர்சிட்டி இருந்திருக்கு, இங்கேயே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருந்திருக்கு, கல்வி, மருத்துவம் எல்லாமே இங்கே இருந்திருக்கு. ஸோ இங்கே நல்ல டெவலப்டான ஒரு இடம் தான் இந்த இடம். ஆனால் நாளடைவில் அந்த கேமரா ஆட்சி வீழ்ந்ததுக்கப்புறம், புத்தர் வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த பக்கம் வந்து மக்கள்லாம் மூவாகி வேறு இடங்களுக்கு போயிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு ஒரு காடுகள் மட்டும் தான் இருக்குது. இங்கே வேறு எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல் டேமேஜ் தான். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ அழகான ஒரு லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்தாலே லிங்கம் தான். மோஸ்ட்லி இதை மட்டும் எடுக்காமல் விட்ருக்காங்க, இல்லை எப்படின்னு தெரில. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து 3 கடவுள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஒன்று சிவன், விஷ்ணு, அப்புறம் அதுக்கு அடுத்து லேட்டர் பார்ட்டில் தான் வந்துட்டு புத்தர் சிலை வந்திருக்கதாக சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்துட்டு அந்த புத்தரோட ஒரு இது. ஆக்சுவலாக இது வந்துட்டு பாருங்கள், இந்த தரைக்கும் அந்த தரைக்கும் வித்தியாசம் இருக்குங்களா. ஸோ இந்த தரை வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு புத்தரோட ஒரு செடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது. ஓகே, வாங்க அப்படியே நம்ம முன்னாடி போகலாம். கோவில் ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலாக நிறைய கோயில்களுமே இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, வெஸ்ட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸ்ட் வரைக்கும் ரொம்ப தூரம் போகும். பல அடுக்குகளை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ ஸ்ட்ராங்கான தூண்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அருமையாக இருக்குங்க. பராமரிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துருக்கும்.
very nice picture here. The big tree roof. ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான்றாரு. வாட்ஸ் தேட் ஆக்சுவலி? Tree go inside. ஓ, இங்கே ஒரு மரம் வளர்ந்துருக்கிறது பாருங்கள். இங்கே பாருங்கள், ட்ரீ ரூட்டுன்றாங்க. அதாவது மரம் வந்து இங்கே கோயிலுக்குள்ளே பராமரிக்காமல் விட்டனால வளர்ந்துருக்குங்க. பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அந்த ட்ரீயோட ரூட்டை பார்த்துட்டோம். மரத்தோட வேர் நம்ம இந்த பக்கமாக போனோம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து வெஸ்ட் கேட்டு. ஸோ நம்ம இப்போ போக போகிறது ஈஸ்ட் கேட்டுக்கு போகிறோம். இதுக்கு இடையில நம்ம சென்டரை தாண்டி வந்துட்டோம். சென்டரில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்த் கேட்டு சவுத் கேட்டு ரெண்டுமே இருக்கும். அங்கேருந்தும் என்ட்ரு ஆக முடியும். பாருங்கள். ஆனால் இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன், இங்கேயுமே குளிர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வெளியில் பார்த்திங்கன்னா வெயில் வந்துட்டு புழக்குது. ஓகே, பார்த்தாலே தெரியும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வெதர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் கட்டின வந்து ஸ்ட்ரக்சரல் அமைப்பு அந்த மாதிரிங்க. உள்ளே வந்துட்டு வெதர் வரக்கூடாது, அதாவது வெக்க வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியாக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். காடுகளால் சூழப்பட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மரங்கள்லாம் ஏறி அதனால தான் இந்த வேறு பார்த்திங்கல்ல, இந்த கோயில் எல்லா கோயில்களையுமே அப்படி தான் இருக்குது. பராமரிப்பே இல்லாமல் விட்டாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம முன்னால் பார்த்தீங்கன்னா டான்ஸிங் இந்த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இந்த மழை பெய்யும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து அங்கே உள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம வெஸ்ட் கேட்டில் ஆரம்பித்து ஈஸ்ட் கேட்டு முடிய போகுது. வாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம அந்த கோயிலை மோஸ்ட்லி சுற்றி பார்த்துட்டோங்க. பாருங்கள், நம்ம வந்துட்டு ஈஸ்ட் கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கலாம். வாங்க நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே எப்படி ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க பாருங்கள். வெளியில் அந்த கோயில் கரெக்டாக வெளியில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வாவ், உண்மையிலே சொல்கிறாங்க, சும்மாலாம் சொல்லலை, வேறு லெவலில் இருக்குது இந்த கட்டிடம். செம்மையாக இருக்குது. வாங்க அப்படியே ஏறி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ லவராக இருந்தால் இந்த இடத்துலலாம் வச்சு அழகாக ஃபோட்டோ எடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நந்தி இங்கே ஒரு பாருங்கள், அதோட திமிலை கூட உடச்சி எடுத்துருக்காங்க. வாய் பகுதியில் உடச்சி எடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே போய்ட்டு நம்ம ஆக்சுவலாக நார்த் கேட்டில் எக்ஸிட் ஆகணும். ஏன்னா நம்ம டிரைவர் வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஓகேங்க, வாங்க இந்த பக்கம் பாருங்கள், இடம் எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. அருமையாக பண்ணியிருக்காங்க இடம். இல்லை அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்த நார்த்து கேட்டுக்கு இந்த வழியாக தான் போகணும். வாங்க போகலாம். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு, எடுத்திருக்காங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த ப்ரீகன் டெம்பிள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த லார்ஜ் சர்க்கியூட்டில் அடுத்த டெம்பிளுக்கு போகலாம். வாங்க போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள் இடம், நல்லா நீட்டாக இருக்குல்ல. இப்போ இதில் முன்னாடிலாம் வந்து இந்த நம்ம காடால் சூழப்பட்டிருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி இப்போ இந்த லெவலுக்கு இப்போ இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மரங்களுக்கு இடையில் ஒரு பாதை, ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு ப்ரீகானோட டெம்பிளோட நார்த் எக்ஸிட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்துட்டு இந்த தேவர்கள் அசுரர்கள் பால் கடை அமிர்தத்தை கடையிற காட்சி வச்சுருக்காங்க. நம்ம அங்கேயும் பார்த்தோம், வெஸ்ட் கேட்லேயும் பார்த்தோம், இது நார்த் கேட் இங்கேயும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா கேட்லேயும் இது இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, நம்ம வந்து அடுத்து வந்திருக்க டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீட் பான் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய்ட்டு டெம்பிள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள்,
இந்த டெம்பிளை பற்றின ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம் கிட்டத்தட்ட. ஸோ இங்கேருந்து நம்ம இப்படி உள்ளே போகணும். ஸோ இது வந்துட்டு ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் தீவு கிடையாது, இது வந்துட்டு ஒரு குளம் மாதிரி இதுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்க, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக் போவான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்கோர் வாட் டெம்பிள் இருக்குல்ல, சுற்றி பக்கத்துலேயே தான் இருக்குது. இது வந்துட்டு நம்ம அந்த லார்ஜ் சர்க்கியூட்டில் பார்க்கக்கூடிய 2வது ஒரு பிளேஸுங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நம்ம கடல் கிடையாது, இது ஒரு குளம் மாதிரி. இது இப்போ நம்மளை வீடியோ காமிச்சிருந்தோம்ல, ஸோ அதுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. நம்ம இது மேலே தான் நடந்து போகிறோம். பாருங்கள், நடந்து போகும்போதே அவங்களுக்கு வந்துட்டு இது மேலேயே தான் இந்த இதை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இது வந்துட்டு எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கோர் வாட் தான் வந்துட்டு ஒரு காலத்தில் கம்போடியாவோட கேபிட்டலாகவே இருந்திருக்கு. ஸோ அதை சுற்றி இங்கே வந்துட்டு நிறைய மக்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க. நாளடைவில் தான் ஃபெனாஃபனுக்கு கேபிட்டல் மாறி இருக்குது. ஸோ அங்கோர் வாட் கேபிட்டலாக இருந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு ஒரு ஹோலி மெடிக்கல் சென்டராகவே இருந்திருக்கு. அதாவது ஒரு புனித சிகிச்சை மையம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஜோதிடம், அப்புறம் அஸ்ட்ராலஜி ஃப்யூச்சரை பற்றி என்னென்ன எப்படி திங்க் பண்ணுறது அப்படிங்கிற என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அப்படி அதனை பற்றின சிந்திக்கிற ஒரு இடமாகவே இருந்திருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த குளத்துக்கு நடுவில் தான் அப்படியே போகிறோம். இந்த குளத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகங்களின் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து அதிகமாக முன்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ நம்ம வந்து அந்த குளத்துக்கு நடுவில் எப்படி நடந்து போய்ட்டுருக்காங்க பாருங்கள். இந்த குளத்துக்கு நடுவில் நடந்து போய்ட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த குளத்தை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த குளத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய தடகா அப்படிங்கிற அந்த பேரில் தான் இந்த குளத்தை வந்து அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை கட்டினது வந்துட்டு ஜெயவர்மன் 7, அதாவது 7ஆம் ஜெயவர்மன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த கோயில் எப்போ கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முந்தின எபிசோடு பார்த்தோம் இல்லையா, ப்ரீகான், அந்த டெம்பிளை கட்டினதும் அவர் தான். ஆக்சுவலாக கெமர் பேரரசில் வந்துட்டு முதல்லலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள மன்னர்கள்லாம் வந்துட்டு இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இந்த மகாயன புத்திசம் அப்படிங்கிற அந்த மதத்தை வந்துட்டு இதுக்கு அடுத்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆனால் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7ஆம் ஜெயவர்மன் வந்துட்டு ரொம்ப நல்லவர். இருக்கையிலே இந்த கெமர் பேரரசை ஆண்ட மன்னர்கள்லேயே இவர் வந்துட்டு ரொம்ப நல்லவர், ரொம்ப ஒரு திறமையான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய கல்வி கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், அது மட்டும் இந்த மெடிக்கல் சென்டர், இந்த சிகிச்சை மையங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் இவர் காலகட்டத்தில் தான் கேட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பார்க்குறீங்களா, ஸோ இந்த நீக் பீன் அப்படிங்கிற நீக் போவான் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நீக் பீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த நீக் போவான் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இணைந்த நாகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கம்போடியன் மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நானே ரொம்ப வந்த புதுசுலேருந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அதே தான். நீங்கள் எந்த கோயில் போங்க, இந்த கோயில் கிடையாது, நீங்கள் கம்போடியாவில் எந்த கோயில் போனாலும் வாசலில் ஒரு முதல் நாகம் இருக்கும். ஸோ அது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, கம்போடியா அவங்களே என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஜெனரேஷனே நாகத்துலேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புகிறாங்களாங்க. ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையுமே நாகங்களை வந்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. சரி பாருங்கள் எப்படியே போய்ட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம அந்த குளத்தை வந்து தாண்டி வந்துட்டோம். இப்போ உள்ளே போய்ட்டுருக்குறோம். எப்படி இருக்கு பாருங்கள், இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக மரங்களால், காடில் உள்ள மரங்களால் சூழப்பட்டிருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிறோம். ஆக்சுவலாக சூரிய வெயிலே இங்கே கம்மியாக தான் படுது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவராக இருக்குங்க அந்த மரங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம உள்ளே வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம அந்த குளம் பார்த்தார்ல, ஸோ இவங்க கம்போடியன் மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, அந்த குளம் வந்துட்டு இந்த வந்திருக்கு பாருங்கள், இங்கே உள்ள ஒரு குளம் இருக்குது சரிங்களா. இதில் வந்துட்டு நார்மல் நம்ம கம்போடியாவில் பார்க்குற கோயில்களை மாதிரியே இங்கேயுமே 4 திசை உண்டு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஆக்சுவலாக 4 பகுதியிலேருந்தும் தண்ணி வந்து விழும். தண்ணி வந்துட்டு 4 பகுதியிலேருந்தும் விழும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் உங்களை காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு 4 திசை இருக்குது பார்த்தீங்கன்னா, 4 திசையிலேருந்து தண்ணி விடும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க.
இதில் வந்துட்டு ஒன்று ஒரு யானை, இன்னொன்று சிங்கம், ஒன்று குதிரை, இன்னொன்று மனிதன். ஸோ இந்த மாதிரி இதில் வச்சுருக்காங்க. நடுவில் பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நந்தி மாதிரி இருக்காங்க. நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, பார்க்க நந்தி மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் நாகம் இருக்குதுங்களா, தெரியுதுங்களா, காட்டுறேன் பாருங்கள். ஸோ நாகம் மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக கம்போடிய மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த கோயிலில் வந்துட்டு அவங்க வந்து குளித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற வியாதியெல்லாம் குணமாகும் அப்படின்னு நம்புகிறாங்கங்க. ஆக்சுவலாக நம்பியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த குளத்தில் அனுமதி இல்லை குளிக்கிறதுக்கு. அதாவது அந்த காலகட்டங்களில் 12ஆம் நூற்றாண்டில் உள்ள கெட்டப்பட்ட காலகட்டங்களில் அங்கே அப்போ வாழ்ந்த மக்கள் இதை நம்பியிருக்காங்கங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரீகான் வீடியோவில். அதாவது இந்த கோயிலை கட்டினது என்னமோ ஜெயவர்மன் 7 தான். ஆனால் அவர் வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு புத்த மதத்துக்கு மாறிட்டார். ஸோ மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உள்நாட்டு போர், அந்த இது பிரச்சனை, இந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைனால இந்த இடங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிட்டு காடுகளால் க்ளோஸ் ஆக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து இதை டேக் ஓவர் பண்ணி இப்போ வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறக்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது மெயின் குளம். அது ஒரு சின்ன சின்ன இடங்கள் அங்கேருந்து தண்ணி வரும், இதில் தான் தண்ணி உள்ளே வரும் போல இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கம்போடியாவை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க. அவங்க வந்து முன்னால் உள்ள காலகட்டங்களில் உண்மையில் நல்லா வாழ்ந்த ஒரு பேரரசாக தான் இருந்திருக்காங்க. கெமர் பேரரசுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போது அந்த அவங்க பேசிகிட்டு இருக்க மொழி கெமர் மொழி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அதுக்கடுத்து நாளடைவில் என்ன ஆச்சுன்னு தெரில. மேபி உள்நாட்டு போர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு பக்கத்து தாய்லாந்தோட போர், வியட்நாமோட பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி சில இதனால் இப்போ அவங்களோட உண்மையான ஒரு இதே குறைஞ்சிட்டு வருது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இருக்க டிரைவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கம்போடியா வந்துட்டு மொத்தமே 54 ஸ்டேட்டாங்க. 54 ஸ்டேட் இன்க்ளூடிங் தாய்லாந்து, வியட்நாம். தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, அந்த 3 சேர்ந்தது தான் கம்போடியாவாம். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் தாய்லாந்து பிரிஞ்சு போயிட்டாங்களாம், இந்த பக்கம் வியட்நாம் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். இப்போ கம்போடியா மட்டும் இருக்கிறாங்க. இதுலேயும் சில இடங்களுக்கு வந்துட்டு தாய்லாந்து எங்கள் கூட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. இது வந்து அவரோட ஒரு கருத்து, எது உண்மைன்னு தெரிலங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு விஷயம், ஏன்னா நான் தாய்லாந்தும் போயிருக்கேன், அதுலேயும் இல்லை அந்த ஆயுதயா அப்படிங்கிற இடத்துக்குலாம் நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழமையாக இருக்குது, சிலைகள், கோயில்கள், இந்த இடங்கள்லாம் பழமையாக இருக்குது. ஆனால் கம்போடியா அளவுக்கு பழமையாக இல்லைங்க. அதெல்லாம் பிரச்சனை நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா 1700களில் தான். நான் வீடியோலேயே நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலன்னா பாருங்கள், ஆயுதயா ஒரு சீரீஸ் போட்டிருப்பேன், செம்மையாக இருக்கும். அங்கேயும் நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1700கள் 1800களில் தான் பிரச்சனை நடந்தது. அந்த மியான்மரோட பிரச்சனை நடந்து அவங்க தாய்லாந்து வந்து அவங்களோட இதெல்லாம் அழிக்கப்படுற மாதிரி ஒரு இதெல்லாம் நான் போட்டிருப்பேன் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடியே. ஸோ ஒருவேளை அவர் சொல்கிறது சரியாக இருக்குமோ எனக்குமே தோணுது. ஏன்னா இவங்க வந்துட்டு நம்ம இந்தியனோட ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணி வந்தவங்க. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கோர்வாட் பார்க்கும்போது அங்கே உள்ள ஒரு கைடை ஒரே ஒத்துக்கிட்டார், அங்கே ஒரு ட்ரெடிஷன் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அந்த காலத்தில் அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் புத்திசம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகேங்க, நான் வந்து இப்போ அந்த மொத்தம் 54 ஸ்டேட்டு கம்போடியாவில் இருந்தது நான் சொன்னேன்ல முன்னால். அது வந்துட்டு தாய்லாந்து, வியட்நாம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக லாவோஸும் உண்டு. லாவோஸுமே இவங்க கண்ட்ரோலில் தான் முதல்ல இருந்திருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இந்த 4 நாடு சேர்ந்து ஒரு நாடு தான், அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் பிரிஞ்சு போய் இப்போ கம்போடியாங்கிற ஒரு தனி நாடு. இப்போது அவ்வளோ ஒன்றும் ஒரு பவர்ஃபுல்லான நாடுலாம் கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சாதாரண நாடு தான். அமெரிக்க டாலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி, 4100 ரியால் ஒரு அமெரிக்க டாலர். நம்ம ரேட்டோடுமே கம்மி. இப்போது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குங்கிறப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஹிஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்க, நம்ம வந்து இந்த நீக் பீக் அப்படிங்கிற இந்த ஹோலி மெடிக்கல் சென்டரை பார்த்து முடிச்சிட்டோம், புனித சிகிச்சை மையம். ஸோ நம்ம அப்படியே வெளியாக வேண்டியதான், வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா டெம்பிளுக்கு வந்து நம்ம நேராக போகணும். அதாவது அந்த
அந்த குளத்தை பார்க்கணுன்னா நேராக போகணும். இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 310 மீட்டரில் ஏன்ஷியன் டைக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டைக் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இது இந்த பக்கமாக போகணும். வாங்க அந்த அணைக்கட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். வாங்க. இங்கே பாருங்க, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குல்ல. 310 மீட்டருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் நடந்து தான் நம்ம அந்த அணைக்கட்டை பார்க்க முடியும். வாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம அப்படியே போகலாம். இந்த வழியாக தான் போகணும். இந்த இடம் வர்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வெயிலில் பிரிக்குதுங்க. நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பாருங்களேன், இது ஃபுல்லாக எப்படி மரம் வளர்க்குறது எவ்வளோ முக்கியங்கிறது பாருங்களேன். காற்று அவ்வளோ குளிர்ந்த காற்றடிங்க. என்னென்னா இந்த காற்றெல்லாம் நம்ம அந்த குளத்தில் பட்டு வர்றதுனால கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் வந்துட்டு வெயிலை மறைக்கிறதுனால நல்ல குளுமையாக இருக்குங்க இங்கே. ஓகேங்க, நம்ம வந்துட்டோம். பாருங்க, ஏன்ஷியன் டைக். ஸோ இதுதான் அந்த அணைக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக சேதம் அடைஞ்சனால நமக்கு தெரியல. பாருங்கள், ஆக்சுவலாக இந்த குளத்தில் இருக்குல்ல, இந்த குளத்துலேருந்து தண்ணி இங்கே இந்த வழியாக உள்ளே போயிருக்குங்க. ஸோ இங்கே வந்து அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக சேதம் அடைஞ்சிருக்கனால உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி தெரியும். பட் ஆனால் இதுதான் அந்த ஏன்ஷியன் டைக். நல்ல கடை எல்லாரும் ஏன்ஷியன் டைக் ரெடியா அப்படின்னு வாங்க போகலாம். ஒரு போட்டோ போட்டாலும் நம்ம டிசைட் பண்ணுவோம், போனோம் வேண்டாம்ட்டு. இல்லை கல்லணையை போடணும், தமிழ்ல கல்லணையை போட்டு இப்படி இருக்குது நினைச்சு வந்தங்க. எப்படி இந்த கனவான அடப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எதிர்பார்த்தேன். இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டோம் மெயின் கேட்டுக்கு. வாங்க அப்படியே நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம அந்த நீக் பீக் அப்படிங்கிற அந்த ஹோலி மெடிக்கல் சென்டரை பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க நம்மளோட அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ஓகேங்க, நம்ம அந்த லார்ஜ் சர்க்கியூட்டில் அடுத்து வந்திருக்க டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டா சோம் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இதாங்க அந்த டா சோமு. ஸோ இதுவுமே லேட் 12th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு கோயில். வாங்க உள்ளே போய்ட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வந்து இந்த டா சோம் கோயிலுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே மேலே வந்து அந்த பிரம்மரோட சிலை இருக்குது தெரியுதுங்களா, 4 தலையோட பாருங்கள். ஸோ இங்கே வந்து டிக்கெட் செக் பண்ணுறப்பல உள்ளே விட்றாங்க. வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்துட்டு கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 7ஆம் ஜெயவர்மன் தான் கட்டியிருக்கிறாருங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இருந்த பீரியட் தான் இந்த கெமர் பேரரசு வந்து டாப்பில் இருந்தது, உச்சநிலையில் இருந்த காலகட்டம் வந்துட்டு அவர் 7ஆம் ஜெயவர்மன் இருந்தது தான். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அவங்களோட இது வந்து குறையதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த டெம்பிள் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயவர்மன் வந்து அவரோட அப்பாவுக்காக ஒரு நினைவு சின்னமாக கட்டினதா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இதுவுமே இந்த வேர்ல்ட்ஸ் மோனுமெண்ட் ஃபண்டை வச்சு தான் இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள், இதை போட்டிருக்காங்கல்ல, 1998 இந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி 2023 தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு இடையில வந்திருந்தீங்கன்னா கூட இந்த கோயிலை பார்த்துருக்க முடியாது. இன்னும் இந்த மாதிரி இத்தனை கோயில் இருக்கோ தெரில. மேபி ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம படித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அங்கோர் வாட்டை சுற்றியே கிட்டத்தட்ட 180 டெம்பிள்ஸ் இருக்கிறதா பார்த்தேன். அப்படின்னா நம்ம இப்போ பார்க்குறது வந்துட்டு ஒரு 10 டோட்டல் ஓவராலாக ஒரு 20 டெம்பிள்குள்ளே தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ இன்னும் மிச்சம் இருக்கிற டெம்பிள்லாம் எங்கே இருக்குதோ தெரில. ஸோ அதெல்லாம் புதுப்பிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம். ஓகேங்க, நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். வேறு நம்ம டிரைவர் செம்ம ஃபன்னு பண்ணிகிட்ருக்காரு. அருமையாக இருக்குங்க கோவில். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த 12ஆம் நூற்றாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2 மதமும் இருந்தது. இந்து மதமும் புத்த மதமும் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புத்த மதம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட
வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த கம்போடியாவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்து மதம் வந்துட்டு டோட்டலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்து மதம் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 97% பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் தான் இங்கே இருக்காங்க. ஒரு 2% முஸ்லீம்ஸு, அப்புறம் 1% கிறிஸ்டின்ஸு, அந்த மாதிரி தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருங்க. ஆமாம் ஆமாம், அதில் இந்த நாகம் வந்துட்டு எல்லா டெம்பிளையும் இருக்கும். கம்போடியாவில் எல்லா டெம்பிளையும் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த 5 இதெல்லாம் நாகம் இருக்கிற மாதிரியும் எல்லா இதுலேயும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ அழகாக சிற்பங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ஸ்பானிஷ் நினைக்கிறேங்க. அவர் ஸ்பானிஷ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அந்த மொழியிலே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் இன்னும் இங்கிலீஷில் சொல்லுவார்னு பார்த்தேன். இங்கே எல்லா வகையான மொழிகளும் இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜன்னல் தான் இந்த மாதிரி ஒரு டிசைனாக போட்டிருக்காங்க. ஆனால் க்ளோஸ்ட் விண்டோன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க இங்கே பாருங்கள், அப்படியே வாங்க, அப்படியே நம்ம உள்ளே வந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குங்க. ஓகே, அப்படியே நம்ம உள்ள வந்தாலும் பாருங்கள். இங்கே ஒரு லிங்க சிலை இருக்குது தெரியுங்களா? ஸோ எல்லா இடங்களையும் லிங்க சிலை வச்சுருக்காங்க. பாருங்கள் நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம அப்படி இங்கே வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது அதுங்களா, நல்ல டேமேஜாக இருக்குங்க. அப்படியே வாங்க, நம்ம முன்னால் போய்ட்டுருக்குறோம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டெம்பிள் கொஞ்சம் பெருசுங்க, போய்கிட்டே இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் காடுங்க, காடு எல்லாம் ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு. கோயிலாக இருந்தது காடாகிடுச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் கேபிட்டல் சிட்டியாக இருந்த அங்கே ஒரு வாட்டி இன்றைக்கி வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் இங்கே வசித்த மக்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி வேறு இடங்களுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ நாளடைவில் இங்கேருந்து நகர்ந்து வேறு நகரங்களுக்கு மாறி போயிட்டதா சொல்கிறாங்க. நேற்று பார்த்த விட இதெல்லாம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி பிக் சர்க்கியூட்டு வந்து எப்படின்னா இடம் தான் தூரங்கிற மாதிரி தான். அதுவுமே எனக்கு இப்போ கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பிரம்மாவோட சில மாதிரி தான் தெரியுது, ஆனால் புத்தர்னு சொல்கிறாங்க. ஓகே வாங்க அப்படியே பார்த்துட்டு பாருங்கள். இந்த பக்கம் நல்லா ஃபுல்லாக டேமேஜ் இருங்க. ஸோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஐ திங்க் நம்ம அந்த கோயிலோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். கோயில் பக்கத்தில் தெரியுதுங்களா, 2 பக்கமும் குளம் வெட்டி வச்சுருக்காங்க தெரியுங்களா பாருங்கள். அந்த மரத்தை பாருங்கள், செம்மையாக வளருதுங்க அந்த மரம். ஓகேங்க, நம்ம இந்த கோயில் டாசோம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோங்க. ஓகேங்க, இந்த டாத்தோம் அப்படிங்கிற ஃபுல்லாக டெம்பிள் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க நம்ம அப்படியே இந்த வழியாக எக்ஸிட் ஆகிடலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம அந்த லார்ஜ் சர்க்கியூட்டில் 3வது டெம்பிள் டாசோம் அதுவும் பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க நம்ம அடுத்த டெம்பிளுக்கு போகலாம்.